வரப்போகிற நாட்களிலெல்லாம் மிக உன்னதமான நாட்கள். ஏனென்றால் எந்த நாட்களிலும் செய்யப்பட முடியாத சில அமல்கள் இந்த துல்ஹஜ்ஜில் மட்டுமே செய்யப்படும். அந்த அடிப்படையிலே பல்வேறு சிறப்புகளை கொண்ட நாட்கள் தான் இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்கள். ஒவ்வொரு ஆண்டும் நாம் நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் தான். ஆனாலும் அந்தந்த பருவங்களில் அந்தந்த விஷயங்களை சொல்லியாக வேண்டும். உலமாக்களிடையே இப்படி ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. ரமதானுடைய கடைசி 10 சிறந்ததா, துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 சிறந்ததா என்று கூட ஒரு கருத்து வேறுபாடு உண்டு. காரணம் என்ன? குர்ஆனிலே அல்லாஹ் ரமதான் மீது சத்தியம் செய்யலை. ரமதான் மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அருளப்பட்ட ரமதான் என்று அந்த மாதத்தை அறிமுகப்படுத்துறான். ஆனால் ரமதான் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யலை. அல்லாஹ் லைலத்துல் கத்ரை பற்றி குர்ஆன்ல சொல்றான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், குர்ஆனை இந்த மகத்துவமிக்க இரவில் இறக்கினோம் என்று சொல்றான். ஆனால் லைலத்துல் கத்ரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்யலை. ஆனால் துல்ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். அதிலும் குறிப்பாக வெறுமனே சத்தியம் செய்யலை. துல்ஹஜ்ஜினுடைய 10 நாள் மீது, குறிப்பாக ஈதுடைய நாள் மீது, ஒற்றைப்படை இரட்டைப்படை நாட்கள் மீது என்றெல்லாம் அல்லாஹ் விலாவரியா சத்தியம் செய்கிறான். ஒல் ஃபஜ்ர், பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்துப்படி இங்கே அல் ஃபஜ்ர் என்பது கொண்டு முராத் துல்ஹஜ்ஜினுடைய 10ஆம் நாள் ஈதுல் அத்ஹாவுடைய அந்த திருநாள், அந்த நாளுடைய ஃபஜ்ரின் மீது ஆணையாக. ஃபஜ்ருடைய நாள் என்பது பொதுவாக சொல்லப்பட்டாலும் உலமாக்கள் விளக்கம் சொல்லுவாங்க, அது துல்ஹஜ்ஜினுடைய அதிகாலை 10ஆவது நாளுடைய அதிகாலை. ஃபஜ்ரின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான்னு சொன்னால் இந்த இடத்துல ஃபஜ்ருடைய தொழுகையினுடைய மகத்துவத்தையும் தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ் அந்த தொழுகை நேரத்தின் மீது சத்தியம் செய்கிறான். நம்மில் பலருக்குமே மிக சிரமமான ஒரு தொழுகை அதுதான். சிலருக்கு ஜமாத்து சிரமம், சிலர் தனியாக தொழுவதே கிடையாது. ஃபஜ்ரு தொழுகையினுடைய சிறப்புகள் என்பது நிறைய உண்டு. ஃபஜ்ருடைய முன் சுன்னத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ரக்அத்துல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து துன்யாவில் உள்ள அத்தனை விட சிறந்தது. யோசிக்க வேண்டிய விஷயம், ஃபஜ்ருடைய முன் சுன்னத்திற்கு இவ்வளவு சிறப்புன்னு சொன்னா ஃபஜ்ருடைய தொழுகை எவ்வளவு சிறந்தது. இது ஃபஜ்ருடைய தொழுகைக்கான பெரிய சிறப்பு. ஃபஜ்ரு தொழுதுட்டா அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருப்பீங்க. ஃபஜ்ரு தொழுகையில வானவர்கள் கலந்து கொள்றாங்க. மறுமையில அல்லாஹ்வை பார்க்கணும்னா ஃபஜ்ரு தொழுங்க. ஹதீஸ்ல வரக்கூடிய விஷயங்கள், அல்லாஹ்வை பார்க்கணும்னு யார் ஆசைப்படுறாங்களோ ஃபஜ்ரை விட்டுறாதீங்கன்னு சொன்னாங்க. அந்த ஃபஜ்ரின் மீது அல்லாஹ் சத்தியம் பண்றான். ஈதுடைய அந்த நாளுடைய ஒல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. இது துல்ஹஜ்ஜினுடைய அந்த 10 இரவுகளை தான் அல்லாஹ் சொல்றான். அதில் அரஃபாவுடைய இரவு, முஸ்தலிஃபாவுடைய இரவு, மினாவுடைய இரவு, இந்த நாட்கள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். வஷ்ஷஃபை வல் வத்ரி, ஒற்றைப்படை இரட்டைப்படையின் மீது சத்தியமாகன்னு சொல்றான். ஆக குர்ஆன்ல இவ்வளவு சிறப்பித்து அல்லாஹ் சத்தியம் செய்து கூறும் அளவிற்கு இந்த நாட்கள் சிறந்த நாட்கள். இந்த நாட்கள்ல தான் அல் யௌம அக்மல்து லக்கும் என்ற வசனம் இறங்கிய நாள். இந்த தீன இஸ்லாம் இறுதியானது, இந்த தீன இஸ்லாம் முழுமை பெற்றது, இதை தவிர எந்த மார்க்கமும் அல்லாஹ்விடம் செல்லாது என்ற வசனம் அருளப்பட்ட நாள் இது. இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்கள்ல ஒரு நாள் அரஃபாவுடைய நாள். துல்ஹஜ் 9ஆம் நாள் அரஃபா நமக்கெல்லாம் தெரியும். அந்த அரஃபாவிலே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது, வாதி நுஅமான், நுஅமான் பள்ளத்தாக்கு என்று சொல்லுவாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, அரஃபாவில் இருக்கின்ற நுஅமான் என்ற அந்த பள்ளத்தாக்கிலே வைத்துத்தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகள் அனைவரிடத்திலும் இந்த வாக்குறுதி வாங்கினான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று அல்லாஹ் எல்லார்ட்டையும் வாக்குறுதி வாங்கினான். நாம் எல்லாம் எங்களுடைய இறைவன் நீதான் சொல்லியிருக்கிறோம், வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இந்த வாக்குறுதி நடந்த இடம் அரஃபா, வாக்குறுதி நடந்த காலம் துல்ஹஜ்ஜினுடைய நாள். அப்போ துல்ஹஜ் மாதத்துல அரஃபா மைதானத்துல தான் எல்லா படைப்புகளும் அல்லாஹ்விடத்துல நீ எங்களுடைய ரப்பு என்பதற்கு நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று அந்த வாக்குறுதி நடைபெற்றதும் அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய மைதானத்தில் நுஅமான் பள்ளத்தாக்கில் இந்த துல்ஹஜ்ல தான் நடந்துச்சு. இப்படி இந்த நாட்களுடைய சிறப்பு என்பது அவ்வளவு அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்வதுண்டு, ரமதானுடைய கடைசி 10 விளங்கியது போல துல்ஹஜ்ஜை நாம விளங்கவே இல்லை. ரமதானுடைய கடைசி 10
எவ்வளவோ பரவாயில்லை, இப்போ முன்பை விட நிறைய இத்திகாஃபுடைய அமல் நடக்குது, நிறைய அமல்கள் ஓரளவுக்கு வந்துருச்சு. ஆனா இந்த துல்ஹஜ்ஜுடைய 10 இவ்வளவு சொல்லியும் இன்னைக்கு நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்ட பிறகும் கூட எல்லாருமே ஆட்டு திருவிழா தான். ஊரா போய் ஒரு ஆடு வாங்குறதுக்கு 1000 கிராமத்துக்கு போறது, அதுக்கு கொடுக்குற அந்த பெட்ரோல் காசுக்கு நல்ல ஆட்டை வாங்கிட்டு போயிடலாம். அப்போ ஆடு வாக்குறது ஒரு திருவிழா சடங்காகி அதை காலையில் 4 பேரோட சாயங்காலம் 4 பேரோட ஊரா சுத்துறது. இது என்ன? இது இப்படிதான் அந்த நாட்களை நம்ம வீணாக்குறோமே தவிர நாம அந்த நாட்களுடைய மகத்துவத்தை விளங்கி யாராவது அதிக அமல் செஞ்சிருக்கீங்களா? நான் போன வருஷம் துல்ஹஜ் 10க்குள்ள ஒரு குர்ஆன் முடித்தேன், அப்படி யாரும் இருந்தா பாக்கியமிக்கவர்கள், இருந்தா சந்தோஷம். யாரும் செய்யறதே கிடையாது. இந்த ஆண்டு வருது, இந்த ஆண்டிலாவது உறுதி எடுங்க, இந்த பிறை 1லிருந்து பிறை 10க்குள் இன்ஷா அல்லாஹ் ஒரு குர்ஆனை முடித்து விடுவேன் என்று ஒரு உறுதி எடுங்க. அது அதற்குரிய நாட்கள் தான். அதுல ஒரு அமல் குர்பானி. ஆனா அந்த குர்பானிங்கிற ஒரு அமலுக்காக நாம போடுகிற ஆட்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதுல நாம இந்த 10 எல்லா அமலையும் தூக்கி வீசிட்டோம். எந்த அமலுங்க, இன்னும் சொல்ல போனா ஆடு மாடு பராமரிக்கிற, ஆடு மாடை பார்க்கிற சாக்கில் பலருக்கும் இந்த நாட்கள்ல ஃபர்தே தவறி போகுது அல்லது கதாவாகுது. இந்த லட்சணத்துல குர்பானி கொடுக்க தேவையில்லை. குர்பானி பல இமாம்கள்ல ஒரு சாரார் இடத்துல சுன்னத்து, ஹனஃபி மதுஹப்ல வாஜிபு. ஐவேளை தொழுகை எல்லார்ட்டையுமே ஃபர்து. நீங்க ஒரு ஃபர்து அதை விட்டு போட்டு ஒரு வாஜிபுக்காக ஒரு சுன்னத்துக்காக ஊரா போறோங்கிற பேர்ல இந்த நாட்களுடைய அத்தனை மகத்துவத்தையும் சீரழிக்கிறீங்க. இந்த நாட்கள் ஷாயிருல்லா, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். இந்த துல்ஹஜ்ஜினுடைய நாட்கள் ஷாயிருல்லா என்று சொல்லப்படும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் இது. எனவே அருமையானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் வருகிற வாய்ப்பு அல்லாஹ் இந்த ஆண்டும் தந்திருக்கிறான். இல்லையா, போன வருஷம் இருந்த எத்தனையோ பேர் இல்லை, இந்த வருஷம் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல. நமக்கு அல்லாஹ் மறுபடியும் ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறான். ஹஜ்ஜுக்கு எல்லாரும் போக முடியாது. ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களும் இங்கே இருந்து கொண்டு இந்த நாட்களுடைய அமல்களை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஹாஜிகளுடைய அந்த அமல்களுக்கு ஒப்பான பல விஷயங்களை பெறலாம். அதனால ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த வரக்கூடிய துல்ஹஜ்ஜினுடைய நாட்கள்ல அதிக அமல்களுக்கான திட்டமிடுங்கள். மார்க்கம் அமல்களை வலியுறுத்துது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வாசிக்கப்பட்ட ஹதீஸில் அதைத்தான் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு வருடத்தின் நாட்கள்ல அமல் செய்ய அல்லாஹ் ரொம்ப விரும்புகிற நாட்கள் இந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்கள் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லுதா, அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதை விடவா இந்த நாட்களுடைய அமல் சிறந்தது? ஆமா, அல்லாஹ்வுடைய பாதையில போய் போர் செய்வதை விட இந்த நாட்கள்ல நீங்க சொல்லுகிற தொழுகை, இந்த நாட்கள்ல உங்களுடைய திலாவத்து, இந்த நாட்களுடைய உங்களுடைய திக்ரு அல்லாஹ்ட்ட சிறந்ததுன்னு சொன்னாங்க. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழுத்தமா சொல்றாங்க. நம்ம அதை காது கொடுத்து கேட்க தயாரா இல்லை, அதை செயல்படுத்துவதற்கு தயாராக இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் பார்க்குறோம், எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்த 10 நாள்ல பள்ளியில் அமல்கள் அதிகரிக்குதான்னு சொன்னா இல்லை. அருமையானவர்களே, அந்த ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு அழகானது ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். எனவே இந்த 10 நாட்களுடைய அமல்களுக்கான முக்கியமான புரோகிராம் செய்யணும். குறிப்பாக இந்த 10 நாட்களுடைய பிரதான அமல் என்ன? தக்பீர். தக்பீர் என்பது 2 வகையான தக்பீர் இருக்கிறது. உலமாக்கள் சொல்லுவாங்க, ஒன்று தக்பீர முத்லக், பொதுவானது, இன்னொன்று முக்கையத், நேரம் நிர்ணயிக்கப்பட்டது. ஒரு தக்பீர் என்ன? அது பிறை அரஃபா 9 அன்னிலிருந்து ஆரம்பிக்குது, 9 ஃபஜ்ர்ல இருந்து ஆரம்பிக்குது, துல்ஹஜ் 13 அசர் வரைக்கும் இருக்குது. அது 5 நேர தொழுகைக்கு பிறகு ஜமாத்தா தொழுதவர்கள், தனியா தொழுதவர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சொல்ற தக்பீர். சரி, இந்த தக்பீர் பள்ளிக்கு வர்றோம், கிடைச்சிருது, எல்லாருமே கடைபிடிக்கிறோம். ஆனா துல்ஹஜ் பிறை பறந்ததிலிருந்து 13 வரைக்கும் தக்பீர், பொதுவான தக்பீர் இருக்குது. இந்த தக்பீரை நம்ம யாராவது கடைபிடிக்கிறோமா? இதை பத்தி உலமாக்கள் சொல்லுவாங்க, சுன்னத்துன் மஹஜூரா, கைவிடப்பட்ட சுன்னத்து, கைவிடப்பட்டுடுச்சு, யாருமே செய்யறதில்லை. சஹாபாக்களுடைய பழக்கம் என்ன? துல்ஹஜ் பெற தெரிந்து விட்டால் கடை வீதிக்கு போனால் ஒருத்தர் தக்பீர் ஆரம்பிப்பார், எல்லாரும் சேர்ந்துருவாங்க, தக்பீர் சொல்லுவாங்க, அந்த கடை வீதி அலரும். ஹஜ்ரத் உமர் அவ்வாறு செய்வாங்க, அவங்களுடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வாறு செய்வாங்க. எங்கு போனாலும் தக்பீர் தான். இந்த சுன்னத்தை நாம யாருமே செய்யறதில்லை, நான் உட்பட எல்லாருமே. யாராவது ஒருத்தர் இதை கடைபிடிங்க. ஆடுகளை பார்க்க போறீங்க இல்லையா, அங்க தக்பீர் சொல்லணும். குர்பானி பிராணிகளை கண்டா தக்பீர் சொல்லணும். ஹாஜிகள் குர்பானி பிராணிகளை கண்டா தல்பியா சொல்லணும், அவங்களுக்கு லப்பைக்.
மற்றவர்களுக்கு இந்த பிராணிகளை பார்க்குறீங்க, ஊரில் ஆடுகளை தள்ளிட்டு போகிறாங்க வியாபாரிகள், அந்த ஆடுகளை பார்த்தா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லணும். இந்த சுன்னத்துகள் நடைமுறையில் யார்கிட்டையுமே இல்லை, ஆலிம்கள்கிட்டையும் இல்லை, பாமரர்கள்ட்டையும் இல்லை. அப்போ விடுபட்ட அமல்கள் இருக்கு இல்லையா, அதை ஒருத்தர் ஹயாத்தாக்குனா அவருக்கு கிடைக்கிற நன்மை 2 வகையான நன்மை இருக்குது. ஒன்று, எந்த சுன்னத்து மக்களால் முற்றிலுமா புறக்கணிக்கப்பட்டுடுச்சோ அந்த புறக்கணிக்கப்பட்ட ஒரு சுன்னத்தை ஒருத்தர் உயிர்ப்பித்தார்னா 100 ஷஹீதுடைய நன்மை அவருக்கு. ஒன்று. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சுன்னத்துகளில் ஒரு சுன்னத்து விடப்பட்டு அதை ஒருத்தர் ஆரம்பிக்கிறார், புதுசா இப்ப ஆரம்பிச்சு வைக்கிறார். விடப்பட்ட சுன்னத்து, மார்க்கத்தில் இல்லாத பிதாத்து கிடையாது. விடப்பட்ட சுன்னத்தை ஒருத்தர் ஹயாத்தாக்குறாரு, அதை பார்த்து 4 பேர் செஞ்சாங்க, யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்களுடைய நன்மை இவருக்கும் கிடைக்கும். அப்ப இந்த தக்பீருங்கிற சுன்னத்து இருக்குது, பிறை பிறந்ததிலிருந்து அநேகமா நமக்கு திங்கள் மாலை துல்ஹஜ் பிறை தெரிய வேண்டிய மாலை, இன்ஷா அல்லாஹ் அன்று மாலை பிறை தெரிந்து விட்டால் நம்ம ரமதானுக்கு முன்னாலேயும் சொல்றது உண்டு. பிறை காண வேண்டிய சுன்னத்துகள் என்ன, பிற பார்க்கறது ஒரு சுன்னத்து, பிற பார்க்கும்போது என்ன துவா ஓதுறது, இந்த சுன்னத்துகள் எல்லாம் தெரிஞ்சு வைங்க. 2 நாள் இருக்குது, வருஷத்துல ஒரு 2 தடவையாவது இந்த சுன்னத்துகளை அமல் செய்யுங்க. பிறை பார்க்கும் போது, யா அல்லாஹ் இந்த மாதத்திற்கு பிறகு இந்த மாதத்தை நீ கொண்டு வந்திருக்கிறாய், இதை நன்மையின் பிறையாக ஆக்கு, நேர்வழியின் பிறையாக ஆக்கு, என்னுடைய ரப்பும் இந்த பிறையினுடைய ரப்பும் அல்லாஹ் தான் என்று சொல்லி துவா செய்யறதெல்லாம் இருக்குது. அந்த பிறை எப்போ தெரிஞ்சிருச்சோ அதிலிருந்து தக்பீர் சொல்லுங்கள். இது தக்பீருடைய நாட்கள். ஆக இப்படி துல்ஹஜ்ஜினுடைய இந்த 10 நாட்கள்ல தக்பீர், திலாவத், திக்ர் என்கிற பல்வேறு அமல்கள் செய்ய வேண்டிய ஒரு காலமாக இருக்குது. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானா. அருமையானவர்களே, அந்த துல்ஹஜ்ஜினுடைய பல்வேறு அமல்கள்ல ஒன்று ஹஜ்ஜு. அதை கடந்த 2 வாரங்கள்ல சொல்லி இருக்கிறோம். ஹாஜிகளுடைய அமல் அது தனி. வருஷத்துல இந்த நாளும் இந்த அமல்களை செய்ய முடியாது. அரஃபால தங்குறது அந்த ஒரு நாள் தான், முஸ்தலிஃபால தங்குறது அந்த ஒரு இரவு தான், மினால தங்குறது அந்த குறிப்பிட்ட நாட்கள் தான். வருஷத்துல அந்த 5 நாள் மட்டும்தான் இந்த அமல்கள். வேற எப்பயும் யாரும் போய் செய்ய முடியாது. மற்ற நாளில் போய் அரஃபால நீங்க உம்ரா போனா அரஃபாலாம் கூட்டு போவாங்க சுத்தி பார்க்க. அன்னைக்கு அரஃபா போறதுக்கு எந்த நன்மையும் இல்லை. பார்க்கலாம், இதுதான் அரஃபாவா, ஹாஜிகள் இங்க வர்றாங்களான்னு பார்த்துக்கலாம். நிறைய பேர் அப்படியே நினைச்சுக்குவாங்க, மற்ற நாள் அரஃபா போனான்னு சிறப்புன்னு சொல்லி. சில பேர் ஜபலுர் ரஹ்மத் மலை மீதெல்லாம் ஏறி தொழுதுட்டு இருப்பாங்க. அப்படி எந்த சிறப்பும் இல்லை. அந்த அன்னைக்கு தான் அந்த மைதானத்துல உங்களுக்கு சிறப்பு. முஸ்தலிஃபால வருஷத்துல மற்ற நாள் போய் ஒருத்தர் தொழுதாரு, ஏதாவது சிறப்பு இருக்குதா? இல்லை. அந்த குறிப்பிட்ட இரவுல போய் தங்குனாதான் சிறப்பு. அப்ப இந்த அமல்கள் அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற அடையாள சின்னங்கள், அது ஹாஜிகளுடையது. நமக்கானது என்ன? குர்பானி. இங்கே நாம கொடுக்க போகிற குர்பானி, குர்பானியினுடைய சட்டங்கள் இதையெல்லாம் நாம தெரிஞ்சிருக்கிறோம். நாம சுருக்கமான சில விஷயங்களை நினைவுபடுத்துறேன். இந்த ஹஜ் ஆகட்டும் குர்பானி ஆகட்டும், ஒரு சின்ன குடும்பம், 3 பேரை கொண்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தினருடைய தியாகம், அர்ப்பணிப்பு, அவங்க தான் இந்த எல்லா வணக்கத்தினுடைய பின்னணியிலையும் ஜொலிக்கிறாங்க இல்லையா? ஒரு வயதான பெரியவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுடைய துணைவியார் ஹாஜர், அவங்களுடைய மகனார் இஸ்மாயில், இந்த 3 பேர் தான். இந்த 3 பேரை கொண்டு உருவான ஒரு நகரம் தான் திருமக்கா இல்லையா? 3 பேர், ஒரு சின்ன குடும்பம். அந்த 3 பேரால் உருவான நகரம் தான் இன்னைக்கு உலகத்துக்கெல்லாம் தாய் நகரம். மக்காவுடைய ஒரு பெயர் என்ன? உம்முல் குரா, நகரங்களுக்கு தாய். அது ஏன் நகரங்களுக்கு அது தாய்? அதற்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதான் நகரங்களுக்கெல்லாம் தாய். உலகத்தில் உள்ள எல்லா நகரங்களும் அந்த மக்கா நகரத்தினுடைய குட்டிகள் தான். அதுதான் நகர உம்முல் குரா. அல்லாஹ் அப்படிதான் அழைக்கிறான், லிதுன்திர உம்முல் குரா வமன் ஹவுலஹா. அது உம்முல் குரா. அது இந்த 3 பேருடைய தியாகங்கள், அர்ப்பணிப்பு எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அல்லாஹ் ஒருத்தருக்கு கட்டளை இடுவான், மற்றவர்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அல்லாஹ் கட்டளை இடுவான், மற்றவங்க ஒத்துழைப்பாங்க. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் கட்டளை இடுறான், மனைவியை கொண்டு போய் மக்கால கொண்டு போய் விடுங்க, கைப்பிள்ளையும் கொண்டு போய் விடுங்க. கட்டளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனைவிட்ட சொன்னாங்களா? இல்ல, நேரா கூட்டிட்டு வர்றாங்க. எந்த பொறுப்புண்டுகளும் இல்லாத ஒரு பள்ளத்தாக்கில் விடுறாங்க. அன்னை ஹாஜர் அவர்கள் ஒரே ஒரு கேள்வி தானே கேட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு தான் கேட்பாங்க, அவ்வளவுதான். அவங்க சொன்ன வார்த்தை என்ன? இதன் வல்லாஹி லா யுதையுனா, அல்லாஹ்வுடைய கட்டளைன்னா அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். இதுல நமக்கு படிப்பினை என்ன? அல்லாஹ்வுடைய கட்டளையை நீங்கள் பேணினால் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணினால் அல்லாஹ் கைவிட மாட்டான். இதுதானே
இந்த தியாக திருநாள் கற்றுத்தருகிற பாடம் ஹாஜர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய கட்டளையை பேணுங்கள். பாருங்க, நாட்டில் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வரப்போகுது. இப்போது மத்திய அரசாங்கம் பொது சிவில் சட்டம் தொடர்பான ஒரு கருத்து கேட்பு ஒன்றை ஆரம்பித்திருக்கிறது. சட்ட வாரியத்தின் மூலமாக ஒரு கருத்து கேட்பு, அது பேருக்கு கூட நடக்கலாம். அவர்கள் நினைத்ததை சாதிக்க தான் போறாங்க. ஒரு நெருக்கடி வருது, கொண்டு வரலாம், அடுத்த சில நாட்கள்ல வரலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை தரக்கூடிய விஷயங்கள். காரணம் என்ன? ஹாஜருக்கு என்ன உறுதி இருந்ததோ அல்லாஹின் மீது நமக்கு இல்லை. அல்லாஹ் கைவிட மாட்டான் என்கிற நம்பிக்கை நமக்கு கிடையாது. காரணம், அல்லாஹ்வுடைய கட்டளை நாம பின்பற்றல. இப்போ அந்தம்மா அல்லாஹ் கட்டளை அவங்களுக்கு, அந்தம்மா உறுதியா இருக்கிறாங்க. நீங்க போய்கிட்டே இருங்க, நிக்காதீங்க, திரும்பி பார்க்காதீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை அவங்களுக்கு வருது, மனைவி ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. அதே மாதிரிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தான் அல்லாஹ் கனவுல சொல்றான், மகனை அறுத்து பலியிடுங்கள். அவங்களுக்கு தான் கனவுல வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்ற பார்க்கறாங்க. முதல்ல எங்க கொண்டு போய் அறுக்க போறாங்க? இப்ப நாம் எல்லாம் சை செய்கிறோமே, மசா என்று சொல்லுவாங்க, அங்க போய் தான் அறுக்க போறாங்க. ஷைத்தான் குறுக்கிடுகிறான். ஜிப்ரீல் சொன்னாங்க, உங்கள் மகனை அறுக்கிறதுக்கு மினா எடுத்துட்டு போங்க, மினாவுக்கு கூட்டு போங்க அப்படிங்கிறான். மினாவுக்கு அறுக்கிறதுக்காண்டி வரும்போது தான் மகன்கிட்ட கேட்குறாங்க, அராஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக்க, கனவுல ஒன்று அறுக்கிற மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லி. கனவு கண்டது உத்தரவிடப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு. மகன் ஒத்துழைப்பு கொடுக்கிறார். என்ன வார்த்தை சொன்னார்? இஃப்அல் மா துஅமர், என்ன கட்டளை வந்ததோ அதை செய்யுங்கள். அப்ப அங்க ஒத்துழைப்பு, இங்க கட்டளை இவங்களுக்கு வருது, இவங்க ஒத்துழைப்பு. இதான் ஒரு குடும்பம். மகன் மார்க்கத்தை சொன்னா தந்தை செவிமடுக்கணும். தந்தை மார்க்கத்தை சொன்னா பிள்ளைகள் செவிமடுக்கணும். ஒரு அழகான குடும்பத்துக்கு உதாரணம் அதுதான். கணவர் சொல்றாரு, மனைவி சொல்றாங்க, அப்படியே அல்லாஹ் வீணாக்க மாட்டான். இங்க தந்தை சொல்றாரு, அல்லாஹ் உன்னை அறுக்க சொல்றான், அப்படியே இஃபால், உடனே செய்யுங்க. மாத்து உமர், நீங்க நபி, உங்களுக்கு வர்ற கட்டளை இங்க செஞ்சுதான் ஆகணும். ஒரு நல்ல குடும்பத்துக்கு அதான். இங்க அப்படி இல்லை. பையன் சொன்னா எனக்கு தெரியாத மார்க்கமான அத்தை கேட்பார். பெருசா 4 படிச்சுட்டேடா நீ, உனக்கு தெரியுமா பெருசா அப்படின்னு கேட்பார். அவன் சொல்றது ஒரு ஆலிம்கிட்ட கேட்டு ஒரு நல்ல விஷயத்தை கேட்டு சொல்லலாம். ஆனா இங்க அத்தா பேசுவார், இதெல்லாம் மார்க்கம் கிடையாது, நீ வெளியில இங்க வீட்டுக்குள்ள அதெல்லாம் கொண்டு வராத. வீட்டுக்குள்ள மார்க்கத்தை கொண்டு வராம எதை கொண்டு வர முடியும் இல்லையா? அப்ப தந்தை சொன்னா மகன் மறுக்கிறாரு. இது இல்ல, அந்த குடும்பத்தின் தியாகம் இங்க பார்க்க முடியல. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, மீனாவுக்கு தான் வர்றாங்க. மீனால பெரிய ஷைத்தான் என்று ஜமரத்துல் அகபான்னு சொல்றோமே, அங்க அறுக்க போறாங்க. ஷைத்தான் குறுக்கிடுகிறான், 7 கல் எறிகிறாங்க. ஷைத்தான் அப்படியே மண்ணுக்குள் புதையுண்டு போகிறான். 2வது இடம் உஸ்தால அறுக்க போறாங்க. அங்கேயும் ஷைத்தான் காட்சி அளிக்கிறான், கல்லை தூக்கி போடுறாங்க. ஷைத்தான் அங்கேயும் புதையுண்டு போகிறான். 3வது இடத்துக்கும் அறுக்க வர்றாங்க, அங்கேயும் வர்றான், கல்லை தூக்கி போடுறான், புதையுண்டு போறான். இந்த புதையுண்டு போகிறான் என்ற செய்தி ஹதீஸ்ல வருது. பூமியில புதையுண்டான். இதுல நமக்கு என்ன செய்தி இருக்குது? நீங்க ஷைத்தானை விரட்டுனீங்கன்னு சொன்னா ஷைத்தான் புதையுண்டு போயிடுவான். ஷைத்தானை நீங்க விரட்டுங்க, உங்க சக்தி என்ன அதை கொண்டு விரட்டுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அன்னைக்கு கிடைச்சது சின்ன கல்லு, அந்த கல்லை தூக்கி தான் எதிர்ப்ப காட்டினாங்க, ஷைத்தான் புதையுண்டு போயிட்டான். ஷைத்தானுடைய சூழ்ச்சி பலவீனமானது. இன்ன கைத ஷைத்தானி கான தஈஃபா, ஷைத்தான் போயிட்டான், முற்றிலுமாக ஒளிஞ்சு போயிட்டான். அறுக்க போறாங்க. அங்க மகனுடைய அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற தன்மை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற அந்த தியாக உணர்வு தந்தை இடத்துல சொல்றாங்க. என்ன அழகா சொல்றாங்க, என்னை கட்டி வைத்து கொண்டு அருங்க, அப்படியே அறுக்காதீங்க, அப்படியே அறுத்தீங்கன்னா நான் துடிப்பேன், என் ரத்தம் எல்லாம் உங்க மேல தெரிக்கும், அது உங்களுக்கு இரக்கத்தை கொடுக்கும், என்னை கயிறால கட்டுங்கன்னு சொல்றாங்க. மேல வெள்ளை சட்டம் போட்டிருக்கிறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஒரு சட்டத்தானே கஃபன் செய்வதற்கும் இருக்குது, வேறு சட்டம் இல்லை. என்னை அறுத்து நான் மூத்தா போயிட்டா என்ன எந்த துணியில கஃபன் பண்ணுவீங்க? அதனால மேல இருக்கிற சட்டை என்ன செஞ்சிருங்க, கலட்டிட்டு என்ன அருங்க. இதெல்லாம் மகன் சொல்றாரு தந்தைக்கு. அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஒரு குடும்பம் மொத்தமா ஒத்துழைப்பு கொடுக்குது. யாருமே தயங்கல்ல, இந்த சட்டையை கழட்டிடுங்க, கழட்டிட்டு அருங்க, அப்பதான் இந்த சட்டையில என்ன கஃபன் செய்யலாம் என்று அல்லாஹ் தஆலா இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம் இல்லையா? அறுப்பதற்காக கிடத்துறாங்க. ஹதீஸ்ல வருது, முஸ்னத் அஹ்மதுல, அறுப்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கழுத்துல அறுக்கிறாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கழுத்துக்கும் கத்திக்கும் நடுவுல ஒரு செம்பு தகடு அறுக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கழுத்துக்கும் கத்திக்கும் இடையில ஒரு செம்பு தகடு குறுக்க இருக்குது. இது என்னடா இது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒன்றும் புரியல. அல்லாஹ் அறுக்க சொன்னா, கழுத்துல கத்திய வச்சா கழுத்துக்கும் கத்திக்கும் குறுக்க ஒரு செம்பு தகடு.
அப்பதான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அழைப்பு வருது, நாதைனாஹு யா இப்ராஹீம் கத் சத்தக்த ருயா, இப்ராஹிமே உண்மைப்படுத்தி விட்டீர் உங்களுடைய கனவை, இன்னா கதாலிக நஜ்துல் முஹ்சினீன் சொல்லி அல்லாஹ் அதுக்கப்புறம் ஒரு ஆடு, அந்த ஆடு குறித்து சில செய்திகள் வருது. மக்கா முஸ்தலிஃபாவிலிருந்து ஹாஜிகள் இரவுல அப்படியே நடந்து மினாவுக்கு வருகிற போது, முஸ்தலிஃபாவிலிருந்து மினாவுக்கு வருகிற போது இடது பக்கம் ஒரு மலை, அந்த மலைக்கு சபீர் மலைன்னு சொல்லுவாங்க. அந்த சபீர் மலை இரண்டாக பிளந்தது. அந்த பிளந்த மலையிலிருந்து ஒரு செம்மறி ஆடு, ஒரு நல்ல கொழுத்த ஆடு, நல்ல கொழுத்த ஆடு ஹதீஸில் வருது, கொழுத்த ஆடு வந்தது, அந்த ஆட்டை தான் அறுத்தாங்கன்னு சொல்லி. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு கருத்து என்னன்னா, இந்த ஆடு இருக்கிறது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு பகரமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த அந்த ஆடு இருக்கிறது, அது அடிப்படையில் ஹாபீலுடைய ஆடு என்று சொல்லப்படுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்களுடைய ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, 2 பேரும் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக எதையாவது தர்மம் செய்யுங்க. குர்பான் அப்படின்னாலே அரபி வார்த்தை குர்பான், அதை நம்ம குர்பானிங்கிறோம். குர்பான் சொன்னா அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்காக எதையாவது தர்மம் செய்யறதுக்கு பேர் குர்பான். ஆதம் சொன்னாங்க எதையாவது கொடுங்கப்பான்னு சொல்லி. ஹாபீல் ஆடு மேய்க்கிறவர், தன்னிடம் இருந்த ஆடுகள்ல சிறந்த கொழுத்த ஆட்டை அறுத்தாரு. காபீல் விவசாயி, தான் விவசாயம் செஞ்சதுல மட்டமானதை அல்லாஹ்வுக்காண்டி தர்மம் செஞ்சாரு. அந்த காலத்துல ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான்னு சொன்னா அந்த விஷயத்தை நெருப்பு அப்படியே சாப்பிட்ரும். ஹாபீல் கொடுத்த ஆட்டை நெருப்பு பொசுக்கி சாப்பிட்டுடுச்சு. காபீலுடைய தர்மத்தை அல்லாஹ் ஏத்துக்கல்ல. சொன்னாங்க இப்னு அப்பாஸ் அவர்கள், அந்த ஹாபீல் கொடுத்த அந்த ஆடு அது சொர்க்கத்தில் மேய்ந்து கொண்டிருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுப்பதற்கு தயாரான போது அந்த சொர்க்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஆட்டை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்ததாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, எவ்வளோ பெரிய ஒரு தியாக உணர்வு! ஒரு குடும்பமே ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணியுது. இந்த தியாகத்தை தான் நாம் நினைவு கூறுவதற்கு நாம் செயல்படுறோம். ஆனால் இந்த வாஜிபை செய்கிறதுக்காக நாம் எத்தனையோ ஃபர்லான வணக்கத்தை விடுறோம். அதனால அருமையானவர்களே, இந்த தியாகத்தை நினைத்து பார்க்கணும். இந்த 10 நாட்களுக்கென்று மார்க்கம் சில சட்டங்களை சொல்லுது. அதில் ஒன்று என்ன, யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் உடம்பில் உள்ள முடிகள் நகங்களை வெட்ட வேண்டாம் என்று சொன்னாங்க. வெட்டாமல் இருக்கிறது முஸ்தஹப், வெட்டுவது மக்ரூ, வெட்டுறது மக்ரூ. இப்போ குர்பானி கொடுக்க நீங்கள் நாடிட்டீங்க, துல்ஹஜ் பிறந்துருச்சுன்னு சொன்னால் நகத்தை முடிய வெட்டாதீங்க. அதுக்கு முன்னாலேயே நகம் முடிகளை எல்லாம் வெட்டிருங்க. ஒரு வகையில் இது ஹாஜிகளுக்கு ஒப்பாக நடக்கிற மாதிரி, முழுசா ஹாஜிகள் மாதிரி இல்லாவிட்டாலும், ஏன்னா ஹாஜிகள் இந்த நாட்களில் ஹஜ்ஜுக்கு எஹராம் கட்டிடுவாங்க. எஹராம் கட்டிட்டா நகத்தை வெட்டக்கூடாது, எஹராம் கட்டிட்டா முடிய வெட்டக்கூடாது. அது மாதிரி நீங்களும் ஹாஜிகள் மாதிரி நடந்து கொள்ளுங்கள். யார் குர்பானி கொடுக்க நாடுகிறாரோ அவர் துல்ஹஜ் பிறந்ததுமே நகத்தையோ முடியோ வெட்ட வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களுடைய குர்பானி பிராணி அறுக்கப்படுகிற வரை யாருக்கெல்லாம் குர்பானி கொடுக்குறோமோ அவங்களுக்கு தான் இந்த சட்டம். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. குர்பானி கொடுக்கப்படாதவர்களுக்கு இந்த சட்டம் இல்லை. அவங்க முடி எடுக்கலாம், அவங்க நகத்தை வெட்டிக்கலாம். யாருக்கு குர்பானி தரப்படுதோ அவருக்கான சட்டம் இது. குர்பானி என்பது யாருக்கு பொருள் வசதி இருக்குதோ, ஜக்காத்து கொடுக்கிற தகுதியில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தமக்காக குர்பானி கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் வஜத ஸஅத்தன் வலம் யுதாஹி, யாரிடம் குர்பானி கொடுப்பதற்கான வசதி இருந்து கொடுக்கவில்லையோ ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, அவர் பள்ளியாசலுக்கு வர வேணான்ட்டாங்க. குர்பானி கொடுக்கிற வசதி இருந்தால் பொதுவாக மற்ற பாவத்தை குறித்து என்னங்க சொல்லுவாங்க, ஒரு கடமையை விட்டால் அவனுக்கு நரகம் இருக்குது, ஒரு கடமையை விட்டால் அவன் மீது அல்லாஹ் கோவப்படுவான் அப்படின்னு சொன்னால் பரவாயில்லை. இது வித்தியாசமான ஹதீஸ். இது வசதி இருந்து குர்பானி கொடுக்கலன்னா அவன் பள்ளியாசலுக்கு வர வேணான்ட்டாங்க. இதை விட கடுமையாக சொல்ல விடுமே, யோசிச்சு பாருங்க. பொதுவாக தொழுகை விட்டா என்ன ஹதீஸில் என்ன வரும், நரகம் வரும், கடுமையான நரகத்தின் வேதனை வரும், ஒருத்தன் வட்டி வாங்கினா இன்னும் தண்டனைன்னு வரும். ஆனால் இந்த விஷயத்தை என்ன சொல்றாங்க பாருங்க, யார் குர்பானி கொடுக்கல நம்ம பள்ளியாசலுக்கு வர வேண்டாம். இது ஹஜ்ஜு விஷயத்தில், ஹஜ்ஜு தொடர்பான விஷயத்தில் மட்டும்தான் பெருமானார் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதே வார்த்தையை ஹஜ்ஜுக்கும் சொல்லுவாங்க. வசதி இருந்து ஹஜ்ஜு செய்யலைன்னா அவன் யூதனா மூத்தா போகட்டும், அவன் கிறிஸ்தவனா மூத்தா போகட்டும். இந்த கடுமையை இங்கே மட்டும்தான் காட்டுறாங்க. என்ன காரணம், இது இஸ்லாத்தின் தனி அடையாள சின்னங்கள். எனவே குர்பானி கொடுக்கிற வசதி இருந்து நீ குர்பானி கொடுக்கலையா பள்ளிவாசலுக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க. அருமையானவர்களே, எனவே குர்பானி மனமு வந்து கொடுங்கள்னு சொன்னாங்க.
குர்பானி மனமும் வந்து கொடுங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, மஹாதிஹில் அல்லாஹி யா ரசூல் அல்லாஹ், நாங்கள் கொடுக்குற இந்த குர்பானி பிராணிகள் அதனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டாங்க. அதனுடைய தாற்பயம் என்ன? பெருமானார் சொன்னாங்க, தாற்பயம் ஒன்றுமில்லை, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறை, அதை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள், அவ்வளவுதான். இது மார்க்கத்தில் நமது முன்னோர்களான அவர்களை பின்பற்றுகிறோம், அவங்க வழிமுறை, அவ்வளவுதான். இப்போ எங்களுக்கு இதில் என்ன நன்மை உண்டுன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, பிகுல்லி ஷாரத்தின் ஹசனா, ஒவ்வொரு முடிக்கும் நன்மை, செம்மறியாடா இருந்தால் அதனுடைய ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மை என்பதாக சொன்னாங்க. அந்த அடிப்படையில் இந்த குர்பானி பிராணியை நீங்கள் அறுக்குகிற போது அதனுடைய தோலாக இருக்கட்டும், கொம்பாக இருக்கட்டும், கால் குழம்பா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் நன்மை உண்டுன்னு சொன்னாங்க. நல்ல கொளுத்த கொம்புள்ள செம்மறியாடு அதான் பெருமானார் விரும்பி கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் அவங்க குர்பானி கொடுப்பாங்க. ஹதீஸில் அவங்க வாங்கிய அந்த செம்மறி ஆட்டை பற்றியும் வருது. நல்ல கொளுத்த செம்மறி ஆடு, வெள்ளை நிற ஆடு, அதுவும் கருப்பு கலந்த வெள்ளை நிற ஆடு, இதான் பெருமானார் விரும்பி இருக்கிறாங்க. செம்மறி ஆட்டிலையும் கூட கருப்பு கலந்தது, நம்மில் சிலர் அதை கூட வெறுக்கலாம். அவங்க கருப்பு கலந்த அந்த வெள்ளையான செம்மறி ஆடு, அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்குறாங்க. சில நேரங்களில் ஆண்மை நீக்கம் செய்யப்பட்ட ஆட்டை கொடுத்துருக்குறாங்க, சில நேரங்களில் ஆண்மை நீக்கம் செய்யப்படாததையும் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டுமே ஹதீஸில் வருது. நல்ல கொளுத்ததை வாங்குமாறு தான் சொன்னாங்க, நல்ல கொளுத்ததை வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இறக்கி ஆடு கொளுத்தது. எதை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க? குருட்டு ஆடுகளை, குருட்டு பிராணிகளை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நோயுள்ளதை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நொண்டியா உள்ளதை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. மஜ்ஜை தெரிகிற அளவுக்கு மெலிந்ததை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ அதனுடைய குறைகள் எல்லாவற்றையும் ஒரு பயானில் சொல்ல முடியாது, கடந்த ஆண்டுகளிலும் சொல்லியிருக்கிறோம். மொத்தத்தில் நல்ல ஆடாக ஹதீஸில் வருது, ஹைருல்லயா லஹாயா அல் கப்ஷுல் அக்ரன், உலஹியா பிராணிகளில் சிறந்தது கொளுத்த செம்மறி ஆடு. நல்ல கொளுத்த செம்மறி ஆடு வாங்குங்க. இதுக்கு ரொம்ப போட்டு பேரம் பேசிட்டு நிற்காதீங்க. அல்லாவுக்காக கொடுக்கறது. நீங்கள் காசு அதிகமாக கொடுத்துட்டா கூட நல்லா தெரிஞ்சுக்குங்க, அதுக்கு நன்மை, அது வீண் கிடையாது. உலகத்து பொருளை வாங்கல. இதில் என்ன கொடுமைனா, இவர் வாங்கினதை விட ஒருத்தர் 100 ரூபா குறைய கொடுத்து வாங்கியிருப்பார். அவன் பெருசாக சொல்லிட்டு இருப்பான். இவருக்கு அன்னைக்கு பூரா தூக்கம் வராது. ஆஹா, நம்ம ஏமாந்துட்டோம், போச்சு, நம்ம காசு போயிடுச்சு. இந்த பெருமைகள் தயவு செய்து வேண்டாம். யார் எவ்வளவு கொடுத்து வாங்குறீங்களோ ஒவ்வொரு பைசாவுக்கும் அல்லாட்ட நன்மை இருக்குது. இது எல்லாமே திருப்பி அப்படியே வரும் உங்களுக்கு பல மடங்கா. அந்த எண்ணத்தில் வாங்க, ஏமாறாதீங்க. நடுத்தரமான என்ன ரேட்டோ அதை முடிச்சுட்டு போயிருங்க. அதுக்காண்டி நான் எவ்வளோ கொடுத்து வாங்கினேன், அவ்வளோ கொடுத்து வாங்கினேன், கூட கொடுத்து ஒரு 500 ரூபா கூட கொடுத்து வாங்கியிருப்பார். அவர் நிம்மதியாக அதில் தொலைஞ்சு போயிடுது. ஆஹா, நம்ம ஏமாந்துட்டோமே, தேவையில்லை. இந்த மாதிரி பெருமைகள் வேண்டாம். யார் கூட கொடுத்து வாங்கினீங்களோ அவங்களுக்கு கூட நன்மை, யார் கம்மியாக கொடுத்து வாங்கினீங்களோ கம்மியான நன்மை, அவ்வளோதான். இது எல்லாம் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுடைய பேங்க்ல இருக்குதுங்க. இது ஏன் இதுக்கு போய் இந்த கணக்கு போடணும் தேவையில்லாம? அதனால அதிகப்படியான தேவைக்கு அதிகமான பேரங்கள் வேண்டாம். நல்ல கொளுத்ததாக அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி பிராணியாக கொடுங்க. சிறந்தது ஆடு தான், மாட்டை விட ஆடு தான் சிறந்தது. ஒரு காலத்தில் நம்மவர்கள் நிறைய ஆடு தான் கொடுத்தாங்க. இப்பப்போ எல்லாருமே சௌகரியம், எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படுறதை விரும்பாமல் நிறைய மாட்டுக்கு கூட்டு குர்பானிக்கு சேர்றாங்க. கூடும், அது வேறு விஷயம். ஆனால் சிறந்தது ஆடு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கொடுத்தது ஆடு தான். அடுத்து அப்படி ஒருவேளை நீங்கள் கொடுக்குறதா ஒட்டகம் தான் கொடுக்கணும். ஆடு ஒட்டகம் தான் குர்பானியில் சிறந்த இடம். இந்த 2 தான், மாடு கிடையாது. அடுத்த தரம் தான் அது. அதனால நம்ம பகுதியில் சிறந்தது என்பது ஆடு தான். எனவே ஆடு கொடுங்க, வசதி உள்ளவங்க ஆடு கொடுங்க. சில நிர்பந்தங்களுக்காக 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம், ஒட்டகம் கொடுக்கலாம் என்று மார்க்கம் சொல்லியிருக்கே தவிர அசல் சிறந்தது என்பது நல்ல கொளுத்த ஒரு ஆட்டை கொடுக்கறதா சிறந்தது. கடமையானவர்கள் தங்கள் பேரில் தான் கொடுக்கணும். இறந்து போனவர்கள் பேரில் கொடுத்துக்கிட்டே வர்றோம்னா அது நீங்கள் தனியாக ஒரு வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு நன்மை சேரும். உங்கள் பேரில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் ஜகாத்து கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு அதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி பிராணியை தானே அறுப்பாங்க. அதை கிடத்தி, இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து வ அன அவ்வலுல் முஸ்லிமீன். இதை ஓதிட்டு சொல்லுவாங்க, அல்லாஹும்ம லக வ மின்க, யா அல்லாஹ் இது உனக்காக கொடுக்கிறேன். வ மின்க, இந்த செல்வம் உன்னால் கிடைத்தது தான். லக வ மின்க அன் முஹம்மத், இது முஹம்மதாக எனக்காக கொடுக்கிறேன். பெருமானார் தாம் பேரை சொல்றாங்க, அன் முஹம்மதின் கொடுக்க சொல்றாங்க.
இன்னும் சில அறிவிப்புகளில் வரும், இது முஹம்மதுக்காக அவருடைய குடும்பத்தினருக்காகனு கொடுப்பாங்க. நீங்க உங்களுக்காக கொடுக்குறீங்கன்னு சொன்னா உங்க பெயரை சொல்லி ஹாதா அன்னி, அல்லாஹ் இது எனக்காக நான் கொடுக்குறேன். அப்புறம் உங்க இறந்து போன யாருக்கு நீங்க கொடுக்குறீங்களோ, அல்லாஹ் இது என் தந்தைக்காக கொடுக்குறேன், என் தாய்க்காக கொடுக்குறேன், அது நீங்க யாருக்கு வேணாலும் செய்யலாம். கடமையான உங்களுடைய கடமையை முதல்ல நிறைவேற்றுங்க. ஆக அந்த அடிப்படையில் பெருமானார் சொன்னது போல ஃபதீபு பிஹா நஃப்ஸன், மனமு வந்து குர்பானி கொடுங்கள். அழகான வார்த்தை, மனமு வந்து கொடுங்கள். ஒரு பெரிய பாரமா ஒரு பெரிய செலவா என்னாம மகிழ்ச்சியாக கொடுங்க. குர்பானி இறைச்சியை சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, 3 நாளைக்கு மேலே வச்சு சாப்பிடாதீங்க, 3 நாளோட முடிச்சுக்குங்க. மார்க்க அடிப்படையிலும் அதுவே சிறந்தது, ஆரோக்கியத்தின் அடிப்படையிலும் அதுதான் சிறந்தது. மாசக்கணக்கில் வச்சு சாப்பிட்றது சிறப்பு இல்லை. ஆரம்பத்தில் சட்டமே என்ன தெரியுமா, குர்பானி பிராணியை 3 நாள் தான் சாப்பிடலாம், 4வது நாள் வச்சுக்க அனுமதி இல்லை. அப்படிதான் ஆரம்பத்தில் சட்டமே. ஒட்டகத்தை 3 நாள் வச்சு சாப்பிட முடியும், காலியாகாது இல்லையா? எதுக்கு அப்படி செஞ்சாங்க? எல்லா மக்களுக்கும் மக்கள் குர்பானியை தர்மம் செய்யட்டும், 3 நாள் தான் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே வைக்கிறது ஹராம். அப்புறம் நபி அவங்க அந்த சட்டத்தை கொஞ்சம் தளர்த்துனாங்க. சரி, தேவைப்பட்டா கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால 3 நாட்களுக்கு மேல் குர்பானி இறைச்சியை வைத்து சாப்பிடுவது சில அறிஞர்களிடத்தில் சிறப்பில்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படிதான் சொன்னாங்க, குர்பானி இறைச்சியை 3 நாளைக்குள்ள வச்சு சாப்பிட்டுங்க. இங்கே 1 மாதம் வச்சு சாப்பிட்றாங்க. அது ஆரோக்கிய அடிப்படையில், மருத்துவ அடிப்படையில் முதல்ல நல்லதா யோசிச்சு பாருங்க. மார்க்கம் அப்படியெல்லாம் சொல்லாது. அதனால எல்லாருக்கும் நிறைய கொடுங்க, நிறைய தர்மங்கள் செய்யுங்க. வாங்கி சாப்பிடக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு போதும், ஒரு 3 நாள் அளவுக்கு எடுத்து வச்சுங்க. அதுக்கு மேலே அதிக நாட்கள் என்பது அவ்வளோ உகந்ததல்ல. தர்மங்கள் நிறைய செய்வது தான் மிகச்சிறந்தது. நம்ம அதில் சாப்பிடணும். மார்க்கம் அதை விரும்புது. சாப்பிடாம எல்லாத்தையும் கொடுத்துறாத. அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பாக சாப்பிட சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த நாட்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வச்ச பேரை என்னங்க, ஐயாமு அக்லின் ஒ ஷுர்பின். ஈதுல் ஃபித்ர் இருக்கிறது, நோன்பு பெருநாள், அது ஒரு நாள் தான் அது. ஷவ்வால் பிற 1, அடுத்த நாளே நோன்பு வைக்கலாம், 6 நோன்பு வைக்கலாம், அது ஒரே நாள் தான் அது. இந்த பெருநாள் இருக்குல்ல, 4 நாள், பிறை 10, 11, 12, 13. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹாதா ஈதுனா ஈது அஹ்லில் இஸ்லாம், இது முஸ்லிம்களாகிய நமக்கான ஈது. ஐயாமு அக்லின் வ ஷுர்பின், இது உண்பதற்கும் பருவதற்கும் உரிய நாள். உலகத்திலேயே இது சாப்பாட்டு நாள் என்று அறிவித்ததே நம்முடைய மார்க்கம் தான். இன்னைக்கு தான் உலகத்தில் அது அந்த நாள் இந்த நாள் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐநா சபையில், இல்லையே? இது சாப்பாட்டுக்குரிய நாள். நோன்பு வைக்கிறது ஹராம். 4 நாள், 10, 11, 12, 13, இந்த 4 நாளும் நோன்பு வைக்கிறது ஹராம். நோன்பு வைக்கக்கூடாது. வருஷத்தில் 5 நாள் நோன்பு வைக்கக்கூடாது. அதில் இன்னொரு அந்த இதில் உள்ள அதுக்கு பின்னால் உள்ள 3 நாள். எனவே தான் மாதம் 3 நோன்பு வைக்கிறவங்க கூட துல்ஹஜ்ஜில் 13 அன்னைக்கு வைக்க முடியாது. 14, 15, 16 வச்சிடணுமே தவிர 13, 14, 15 துல்ஹஜ்ஜில் வைக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு நோன்பு வைக்கிறது ஹராம். அதனால என்னன்னு சொன்னால் மார்க்கம் இந்த நாட்களை கொண்டாடும்படி சொல்லுது, ஈதாக அனுபவிக்க சொல்லுது. எல்லா மக்களுக்கும் கொடுத்து, எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை பகிர்ந்து இந்த நாட்களை கொண்டாடுமாறு சொல்லுது. குர்பானி, கூட்டு குர்பானி சம்பந்தமாக நிறைய வழிகாட்டுதல்கள் ஜமாத் உலமா சார்பாக தரப்பட்டிருக்குது. அது விஷயத்துக்குள்ள நான் அதிகமாக செல்ல விரும்பல. ஒரு காலத்தில் மதரசாக்களில் ஏழை எளிய மாணவர்கள் படித்தாங்க. ஏழை மாணவர்கள் தான் மதரசாக்கள். இன்னைக்கு மக்கள்கிட்ட நிறைய செல்வம் வந்துடுச்சு. பணக்கார வீட்டு பிள்ளைங்களும் கூட இன்னைக்கு மதரசாக்களில் ஓதுறாங்க, நல்ல விஷயம். முன்பு அப்படி இல்லை. எல்லா மதரசாவிலும் ஏழை மாணவர்கள் தான் படிப்பாங்க. அந்த மாணவர்களுடைய காலை உணவுக்காக மதரசாவுடைய அந்த காலத்தினுடைய ஏற்பாடு என்ன, மக்களிடத்தில் வசூல் செய்து கூட்டு குர்பானி கொடுத்து அதில் கிடைக்கிற தோல்ல இருந்து வரக்கூடிய அந்த காசை மாணவர்கள் கையில் காசாக தான் கொடுப்பாங்க. பல மதரசாக்கள் அந்த காலத்தில் காலை நாஸ்தா மட்டும் செய்ய மாட்டாங்க. அந்த சட்டத்தை அப்படியே பின்பற்றணுங்கிறதுக்காக நம்முடைய பெரிய மூத்த உலமாக்கள் அந்த சட்டத்தை பின்பற்றணும். இந்த காசை அந்த ஏழை மாணவன் கையில் ஒப்படைப்பது, அதுக்காண்டி அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. மதரசாக்களுக்கு அது போன்ற தேவைகள்லாம் அந்த காலத்தில் நிறையவே இருந்துச்சு. அது மதரசாக்களுடைய நன்மைக்காக. இப்போ மதரசாக்கள் எல்லாம் கூட்டு குர்பானியை குறைச்சிருச்சு. நிறைய தனியார்கள் தங்களுடைய லாபத்துக்கு செய்கிறாங்க. இது ரொம்ப வேதனையான விஷயம். வாழ்க்கையில் சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது இல்லையா? காசு பார்க்கறதுக்கு 1000 வழி இருக்குது. இந்த குர்பானியை போய் தன்னுடைய ஒரு தொழிலா நினைச்சு செய்யலாமா? அதில் நிறைய சட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குதான் செய்யுது. இப்போ அதை எனக்கு விளக்குவதற்கு அவகாசம் இல்லை. எனவே கூட்டு குர்பானி செய்பவர்கள் அல்லாஹ்வை பயந்து மார்க்க சட்டங்களை பேணி மக்களுக்காக நீங்கள் வாதா கொடுத்து வாக்குறுதி கொடுத்து நீங்கள் அறுக்கக்கூடிய மாடு அதனுடைய சட்டங்கள் மார்க்கத்திற்கு உட்பட்டவையா என்கிற விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள்.
இல்லைன்னா இது பெரிய அமானிதம். இதில் ஒரு மாட்டினுடைய குர்பானி செல்லாமல் போய்விட்டால் கூட அதில் பங்கு சேர்ந்த அத்தனை பேருடைய பாவங்களும் உங்கள் கழுத்தில் தான். நாளைக்கு நீங்கள் தான் அதை சுமக்கணும். எனவே இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சுவதை தவிர வேறு எந்த விதமான அறிவுரையும் சொல்வதற்கு நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லை. எப்படியெல்லாம் அதில் சட்ட மீறல் நடக்குது என்பதை நான் விரிவாக சொல்ல விரும்பல. மொத்தத்தில் சட்ட மீறல் நடக்குது. இதை ஒரு வியாபாரமாக ஒரு தொழிலாக ஆளாளுக்கு செய்கிறாங்க. சட்டம் தெரியாதவங்க பண்ணுறாங்க. கூட்டு குர்பானியில் எது கவனிக்கப்படணும், என்னென்ன அம்சங்கள் பேணப்படணும், அதெல்லாம் இன்னைக்கு நடக்குதானா? இல்லை. முதல்ல ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதே கிடையாது இல்லையா? இவங்க கூட்டு குர்பானி கொடுக்க போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, ஒரு பங்கு 3800 4000 முடிவு பண்ணுறாங்க. வாங்குகிற மாடு எல்லாமே ஒரே விலையிலே வாங்கப்படுது. ஒவ்வொரு மாட்டுக்கு ஒவ்வொரு விலை. இவ்வளோதான் எந்த ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதே முதல்ல சட்டப்படி பார்த்தா கூடாது. அதனால் குறைஞ்சபட்சம் உலமாக்கள் இடத்துல கேட்டு சரியான முறையில் நிறைவேற்ற பாருங்க. மார்க்கம் அறிந்த உலமாக்கள் யாராவது வழிகாட்டுதலாக இருந்து கூட்டு குர்பானி செஞ்சால் அதில் சேருங்க. மார்க்கம் தெரியாதவர்கள் கூட்டு குர்பானி செஞ்சால் அதில் சேராதீங்க. உங்களுடைய குர்பானி நிறைவேறுகிற விஷயத்தில் உங்களுக்கு தான் அக்கறை வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய இந்த வரக்கூடிய துல்ஹஜ் நாட்களுடைய புனிதமான அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஜ்ஜுக்கு செல்வோருடைய எல்லா ஹஜ்ஜையும் அமல்களையும் இலகுவாக்குவானாக. நம்முடைய குர்பானியையும் அல்லாஹ் ஏற்று. ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வலாஹ். அம்மா பஅத். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமான துல்ஹிஜ்ஜாவுடைய நாட்களை எதிர்கொள்ளவிருக்கிறோம். ஹஜ்ஜுடைய நாட்கள், குர்பானியுடைய நாட்கள், இன்ன பிற அமல்களுடைய நாட்களாக இருக்கிறது. இந்த துல்ஹஜ் 10 நாம் கடைபிடிக்க வேண்டிய சில அமல்கள் குறித்து நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த துல்ஹஜ் பிறையில் 9வது நாள், அதாவது அரஃபாவுடைய நாளை பொறுத்தவரை அன்றைக்கு நோன்பு வைப்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத். அது குறித்து பல ஹதீஸுகள் வந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரஃபாவுடைய நாள் நோன்பு வைப்பதனால் கடந்த ஆண்டின் பாவம், வரக்கூடிய ஆண்டினுடைய பாவம், 2 ஆண்டுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நான் ஆதரவு வைக்கிறேன்னு சொன்னான். அப்போ 2 வருஷ பாவங்கள் மன்னிக்கப்படுது. மற்றொரு ஹதீஸிலே அரஃபாவுடைய நாளில் நோன்பு வைப்பது 1000 நாட்கள் நோன்பு வைப்பதற்கு நிகரானது என்று ஒரு ஹதீஸிலே பைஹகியிலே வருகிறது. அரஃபாவுடைய நாள் நோன்பு வைப்பது 1000 நாட்களுடைய நோன்புக்கு நிகரானது என்று வருகிறது. எனவே எல்லோருமே துல்ஹஜ் 9 அரஃபாவுடைய நாள் நோன்பு நோக்க வேண்டும். நமக்கு அரஃபா என்பது நம்முடைய பகுதியிலே பிறை தெரிந்து பிறை 9 என்றைக்கோ அன்றைக்குத்தான் அரஃபா. மக்காவிலே ஹாஜிகள் ஒரு நாளைக்கு முன்னால் அரஃபாவில் தங்கி முடிப்பாங்க. அந்த கணக்கு நமக்கு வராது. ஹஜ்ரத் மஸ்ரூக் என்ற பெரிய தாபிஐ அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் போனாங்க. அன்னைக்கு மதீனாவுடைய பிறை கணக்குப்படி அரஃபாவுடைய நாள். இப்போ அன்னை ஆயிஷா அவர்கள் தன்னுடைய பணியாளர்கிட்ட சொன்னாங்க, மஸ்ரூக்குக்கு தேன் புகட்டுங்கள் என்று. தேன் புகட்டுங்கள் என்பதாக. அப்போ அவர் அதாவது மஸ்ரூக் அவர்கள் அன்னை ஆயிஷா அவர்கள் வீட்டுக்கு வந்தபோது எனக்கு ஏதாவது குடிக்க கொடுங்கள் என்பதாக சொன்னார். அன்னை ஆயிஷா அவர்கள் அவருக்கு தேன் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்டாங்க, என்ன மஸ்ரூக், இன்னைக்கு நோன்பு வைக்கலையா நீங்கள் அப்படின்னு கேட்டான். இன்னைக்கு அரஃபாவுடைய நாள் ஆச்சு, நோன்பு இல்லையான்னு சொல்லி. அவர் சொன்னார், இல்லை நான் நோன்பு வைக்கல. ஏன்னா இன்னைக்கு ஈதுடைய நாளாக இருக்குமோ, ஒரு நாள் முன்னால் தெரிஞ்சிருந்தா 10 இல்லையா, இப்போ ஈதுல் அல்ஹாவாக இருக்குமோ நான் பயப்படுறேன்னு சொன்னாங்க. அப்போ ஹஜ்ரத் ஆயிஷா சொன்னாங்க, உம்முடைய இந்த கருத்து தவறானது. அரஃபா என்பது என்றைக்கு நமது பகுதியினுடைய இமாம் அரஃபாவாக கணிக்கிறாரோ அன்றைக்கு அரஃபா. நமது பகுதியினுடைய இமாம் என்றைக்கு ஈதுடைய நாளாக சொல்கிறாரோ அன்றைக்கு ஈதுடைய நாள். அந்த வகையில் இந்த விஷயத்தில் நாம் குழம்பக்கூடாது. நம் பகுதியில் பிறை தென்பட்டதிலிருந்து 9ஆம் நாள் நமக்கு அரஃபா. அந்த அன்னைக்கு நோன்பு வைக்கணும். எனவே குழப்பங்களை தவிர்த்து விட்டு அந்த நாளுடைய நோன்பை கடைபிடிக்கவும். மேலும் அரஃபாவுடைய அந்த நாளில் தன்னுடைய செவிகளையும் தன்னுடைய நாவையும் மற்ற எல்லா உறுப்புகளையும் பேணினால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக வருது. இது அரஃபாவுடைய நாள் பற்றியது. இது அல்லாமல் பிறை 1லிருந்தே அமல்கள் செய்ய நாம் முயற்சி செய்யணும். ஏன்னா துல்ஹஜ்ஜினுடைய அந்த ஆரம்ப நாட்கள் ஹதீஸில் ரொம்ப சிறப்பித்து கூறப்பட்டிருக்குது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, இந்த 10 நாட்களில் செய்யப்படுகிற அமல்கள் அல்லாஹ்விடத்தில் விருப்பமாக இருப்பதை போல் வேறு எந்த நாளுடைய அமலும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த நாட்கள் ரொம்ப சிறந்த நாளாக கருதப்படுது. இது அஃதலு ஐயாமித் துன்யா, உலகத்தின் நாட்களிலெல்லாம் சிறந்த நாட்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. இந்த நாட்களில் அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள், சுபஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் சொல்லுங்க என்பதாக சொன்னாங்க. மேலும் இந்த துல்ஹஜ் 10 நாட்களில் ஒரு நாள் நோன்பு வைப்பது ஒரு வருட நோன்புக்கு நிகரானது. இந்த நாட்களுடைய இரவில் நின்று தஹஜ்ஜத் தொழுவது லைலத்துல் கத்ருடைய இரவில் தஹஜ்ஜத் தொழுத நன்மை என்று திருமதியிலே ஹதீஸ் வருகிறது. பாருங்கள், இந்த 10 நாட்கள் இந்த துல்ஹஜ் 9 வரைக்கும் பிறை 1லிருந்து நீங்கள் நோன்பு வச்சிங்கன்னா ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு வருஷ நோன்புடைய நன்மை. இரவில் தஹஜ்ஜத் தொழுதா லைலத்துல் கத்ரில் நின்று வணங்கிய நன்மை, இப்படி ஹதீஸிலே வருகிறது. அந்த வகையில் இந்த நாட்களுடைய அந்த நோன்பையும் கடைபிடியுங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, இவ்வாறு சொல்லப்பட்டு வந்தது, இந்த துல்ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு நாளும் 1000 நாளுக்கு சமமானது, அரஃபாவுடைய நாள் 10,000 நாளுக்கு சமமானது என்று நாங்கள் பேசி வந்தோம் என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க. எனவே அருமையானவர்களே, இந்த அற்புதமான நாட்களுடைய நன்மைகளை தவறவிட வேண்டாம். துல்ஹஜ் 1லிருந்து நோன்பு வைங்க, ஆரம்ப நாட்கள். அந்த 8 வரைக்கும் நோன்பு நோற்பது நஃபிலான நோன்பாக கருதப்படும். துல்ஹஜ் 9 அரஃபாவுடைய நாள், அன்றைக்கு நோன்பு வைப்பது சுன்னத்து முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக இருக்கிறது. எனவே இந்த நாட்களுடைய நோன்புகளை தவறவிடாமல் இதர அமல்களையும் கடைபிடித்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முயற்சிப்போமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா, அம்மா பஅத். ஒரு சகோதரர் பல கேள்விகள் கேட்டிருக்கிறார். அது மொத்தத்தில் 2 கேள்விகள் என்று புரிந்து கொள்ளலாம். முதலாவது கேள்வி, துல்ஹஜ் பிறை பிறந்து விட்டால் உதஹியா கொடுக்க நாடுபவர் தன்னுடைய உடம்பின் முடிகளை களைய வேண்டாம், நகத்தை வெட்ட வேண்டாம் என்று ஹதீஸில் வந்துள்ளது. இப்போது ஹாஜிகள் மக்காவில் இருக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாங்க. இவங்க துல்ஹஜ் பிறை பிறந்த பிறகு உம்ரா செய்ய நாடினால் உம்ராவை முடிக்கும்போது மொட்டை அடிக்க வேண்டியது வருமே, அது கூடுமான்னு கேட்டிருக்கிறாங்க. 1. 2வது, துல்ஹஜ் பிறை 1லிருந்து 9 வரைக்கும் நோன்பு வைக்கிறது சுன்னத்தாச்சே, இது ஹாஜிகளுக்கு பொருந்துமா என்பது 2 கேள்வி. இந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னால ஒரு விஷயத்தை நான் விளக்கி கொள்றேன். பொதுவாக நமது ஊரில் இந்த ஹஜ்ஜு பெருநாள் நேரத்தில் நாம் கொடுக்குற குர்பானி இதை உலஹியான்னு சொல்லுவாங்க. இந்த உலஹியா ஹனஃபி மதுஹபில் வாஜிபு, மற்ற மதுஹபில் சுன்னத். இது உலஹியான்னு இதற்கு பெயர். ஹஜ்ஜில் போய் ஹாஜிகள் கொடுக்குறாங்களே, அது உலஹியா கிடையாது. இது ரொம்ப பேர் விளங்குறதே இல்லை. அது உலஹியா இல்லை. அது எல்லா இமாம்கள்ட்டையும் வாஜிபு, புரிந்து கொள்ளணும். எல்லா இமாம்கள்ட்டையும் வாஜிபு, அது உலஹியா கிடையாது. அது பெரும்பாலானவர்கள் தமத்து முறையில் தான் ஹஜ்ஜு செய்கிறோம். ஹஜ்ஜு 3 விதங்களில் செய்யப்படுது. நேராக மக்கா போய் முதல்ல உம்ராவை முடிச்சுட்டு அப்புறம் துல்ஹஜ் பிறந்ததும் ஹஜ்ஜுக்கு எஹ்ராம் கட்டிட்டு ஹஜ்ஜை முடிக்கிறோமே, இந்த முறைக்கு பேர் தமத்துவம். இந்த தமத்துவ முறையில் ஹஜ்ஜு செஞ்சாலும் இன்னொரு முறை இருக்குது, கிரான் முறை. இந்த 2 முறையில் ஹஜ்ஜு செஞ்சால் அவர் இந்த ஹஜ்ஜு செய்ததற்காக வேண்டி ஒரு பலிப்பராணி கொடுக்க வேண்டும். அதற்கு அசல்ல தம் என்றும் சொல்லுவாங்க, ஹதி என்றும் சொல்லுவாங்க. இதான் அது உலஹியா இல்லை. நம்ம இங்கே கொடுக்கறதுக்கு பேர் உலஹியா. உலஹியானா இதான் அசல்ல குர்பானி. ஹஜ்ஜில் கொடுக்கறதையும் குர்பானின்னு சொல்லி பழகிட்டோம். இங்கே கொடுக்குற உலஹியா அது கிடையாது. அது இந்த தமத்து ஹஜ்ஜுக்காக நீங்கள் கொடுப்பது, அது எல்லா இமாம்கள்ட்டையும் வாஜிப். இந்த ஊரில் கொடுக்குறோமே உலஹியா, அது ஹனஃபி மதுஹபில் தான் வாஜிப், மற்ற இமாம்கள்ட்ட சுன்னத். இதிலிருந்தே நீங்கள் விளங்கிக்கலாம். நான் இதை எதுக்காக இங்கே சொல்லி காட்டுறேன்னா, இவங்கள்ட்ட வாஜிபு, இவங்கள்ட்ட சுன்னத்து, இதிலிருந்தே நீங்கள் விளங்கிக்கலாம். இந்த 2ம் வேற. ஹஜ்ஜில் அங்கே நீங்கள் கொடுப்பது வேறு, இங்கே நீங்கள் கொடுப்பது வேறு. எனவே தான் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் பணக்காரங்களாக இருந்தால் அவங்க உலஹியாவுக்கான ஏற்பாட்டை ஒன்று ஊரில் கொடுக்க ஏற்பாடு செய்யுங்க. அல்லது அங்கேயே கூட உலஹியாவுக்கு தனியாக நீங்கள் பணம் கட்டி கொடுங்க. நீங்கள் இப்போது கொடுப்பது என்பது ஹதி,
தம் என்பது அதற்கு பெயர். இதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஒண்ணு. ரெண்டாவது, உதகையா கொடுக்க நாடுபவர்களுக்கு தான் தலைமுடியை எடுக்கக்கூடாது, நகத்தை வெட்டக்கூடாதுங்கிறது. நான் முதல்ல இப்பவே விளக்கிட்டேன் உங்களுக்கு. ஹஜ்ஜில் நீங்க கொடுப்பது உதகையா அல்ல. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். அங்க கொடுக்குற நீங்க தமு கொடுக்குறீங்க, ஹதி கொடுக்குறீங்க. இதை நீங்க விளங்கிங்க. பெரும்பாலான ஹாஜிகள் உதகையா கொடுக்கறது இல்லை. எனவே துல்ஹஜ் பிறை பிறந்தால் முடி வெட்டக்கூடாது, நகை வெட்டக்கூடாதுங்கிறதுல அவங்க வர்றதில்லை. ஏன்னா அவங்க கொடுக்கறது உதகையா அல்ல. சரி, ஒருவேளை அவர் உலகையாவும் கொடுக்கிறார் என்று வைத்து கொண்டால், உலகையாவும் அவர் கொடுக்கிறார். ஹஜ்ஜுக்கு போனவர் உலகையாவும் கொடுக்கிறார். தமத்து ஹஜ்ஜுக்காக தனியா ஒரு குர்பானியும் கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் பிறை பிறந்த பிறகு முடி வெட்டலாமா, நகை வெட்டலாமா என்றால், ஒரு விஷயத்துல எல்லா இமாம்களும் ஒன்றுபடுறாங்க. இவர் உம்ரா செஞ்சா உம்ராவிலிருந்து வெளியேறுவதற்காக மொட்டை அடிக்கலாம், அது தப்பில்லை. உம்ரா செஞ்சா உம்ராவை முடிக்கிறதுக்கு மொட்டை அடிக்கலாம், அது தவறில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உம்ரா செய்யாம அவர் சும்மா நகத்தையும் முடிய வெட்டலாமா? இதுல ரெண்டு விதமான கருத்து இருக்கு. இப்ப ஹாஜிகள் ருதுல் ஹஜ் பிற 7ல் ஹஜ்ஜுக்கு எஹராம் தரிப்பாங்க. அப்ப அந்த எஹராமுக்கு முன்னால குளிக்கணும், நகத்தை வெட்டணும், முடிய வெட்டணுங்கிற சுன்னத்து இருக்குது. இப்போ துல்ஹஜ் பிற பிறந்தா நகை முடிய வெட்டக்கூடாது என்கிற அந்த வழிமுறையை பார்ப்பதா, எஹராமுக்கு முன்னால நகத்தை வெட்டணும், முடிய வெட்டணுங்கிற அந்த வழிமுறையை பார்ப்பதா? இதுல உலமாக்கள்கிட்ட ரெண்டு விதமான அபிப்பிராயம் இருக்குது. ஒரு சாரார் சொல்றாங்க, ஹாஜிக்கு துல்ஹஜ் பிறை பிறந்த பிறகும் அவர் ஹஜ்ஜுக்கு எஹராம் தரிப்பதற்கு முன் நகத்தையோ முடியையோ வெட்டுவது மக்ரூஹ் அல்ல என்பது உலமாக்களில் ஒரு சாராருடைய கருத்து. அவருக்கு மக்ரூஹ் கிடையாது, இங்க இருக்கிறவங்களுக்கு தான். இன்னொரு சாரார் சொல்றாங்க, இல்ல அவருக்கும் மக்ரூஹ் தான். எனவே அவரும் துல்ஹஜ் 1க்கு முன்னால, துல்ஹஜ் பிறை 1 பிறப்பதற்கு முன்னால முடி நகங்களை கலைந்து கொள்ளணும். அப்போ ஹஜ்ஜுக்கு எஹராம் கட்ட நேரத்துல முடியோ நகமோ உடம்புல இருக்க போறதில்லை. எனவே ரெண்டாவது கருத்து அவருக்கும் மக்ரூஹ் தான் என்று ரெண்டு கருத்து இருக்கிறது. எனவே இந்த விஷயங்களை எல்லாம் மொத்தமா விளங்கி கொள்ளுங்க. முதலாவது விஷயம், ஹாஜிகள் அங்கே கொடுப்பது உலகையா, இங்க நாம கொடுக்கிற உலகையா இல்லை, அது வேற, அது ஹஜ்ஜுக்காக கொடுப்பது. இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ரெண்டாவது, துல்ஹஜ் பிறை பிறந்த பிறகு உம்ரா செய்ய நாடினால் அப்போது மொட்டை அடிப்பது எந்த இமாமிடத்திலும் மக்ரூஹ் இல்லை. மூணாவது, நகம் முடிய வெட்டுற விஷயத்துல அவர் ஹஜ்ஜுக்கான எஹராமுக்கு முன்னால நகம் முடிய வெட்டலாமாங்கிற விஷயத்துல ரெண்டு அபிப்பிராயங்கள் இருப்பது. இதை நீங்க புரிந்து கொண்டா இதுல எந்த குழப்பமும் இல்லை. நகம் முடிய வெட்டக்கூடாதுங்கிறது ஹராம் கிடையாது, மக்ரூஹ் தான். மக்ரூஹ் தன்சீஹ் தான். அதனால அப்படி வெட்டுவதனால் பெரிய எந்த பாவமும் விட போவதில்லை. அங்கிருப்பவர்களுக்கு நான் சொல்றேன், நம்மவர்களுக்கு இதை சொல்லல, குழம்பிடாதீங்க. அடுத்து, இந்த துல்ஹஜ்ல நோன்பு போன்ற அமல்கள் ஹாஜிகள் அல்லாத மற்றவர்களுக்கு தான். ஹாஜிகளுக்கு அரஃபா நோன்பு கூட சுன்னத்து கிடையாது. அவங்க அரஃபால நோன்பு வைக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைக்கல. அன்றைய வழிபாடுகள்ல அவங்க கவனம் செலுத்தணும், பலவீனம் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக அவங்களுக்கு நோன்பு கிடையாது. எனவே இந்த அரஃபா நோன்பாகட்டும், பிறை 1லிருந்து வைக்கிற நஃபில் நோன்பாகட்டும், இதெல்லாம் ஹாஜிகள் அல்லாத மற்றவர்கள் அவங்கவுங்க சொந்த ஊர்களில் யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மட்டுமே. அல்லாஹு அலம்.